வணக்கம் நண்பர்களே. ஈரான் போர் சீக்கிரமாக முடியும் தான் நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த போர் முடியவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இருக்குங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் டைம் கொடுத்தாரு. போர் முடிவுக்கு வரணும், நீங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஈரானை கேட்டிருந்தாங்க. ஒரு 15 அம்ச கோரிக்கையோட 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் பேசிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அந்த 10 நாளுங்கிறது இன்னும் ஒரு 48 மணி நேரத்தில் முடிய போகுது. அதுக்குள்ளார பேச்சுவார்த்தைக்கு வரலின்னா ஈரான் மிகப்பெரிய விளைவை சந்திக்க நேரிடும் அப்படின்னு, அதாவது கற்காலத்துக்கே போயிடும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப் கொடுத்துருந்தாரு. ஆனால் ஈரான் இன்னும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் ஊடகங்களில் செய்தி வெளியாகிட்டுருக்கு. ஈரானை பொறுத்தவரைக்கும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு இஸ்லாமாபாத் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கோங்கிறதையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் அமைதி பேச்சுவார்த்தை எந்த ஒரு முடிவுக்கும் எட்டப்படாமல் தான் இருக்குது. இந்த ட்ரம்போட அறிக்கையும் ஈரானுடைய நடவடிக்கையும் பார்த்தா போர் சீக்கிரம் முடிகிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த மத்திய கிழக்கு ஈரானை சுற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்லாம் ரெடியாக இருக்குது, அமெரிக்க வீரர்களும் ரெடியாக இருக்காங்க, தரைவழி தாக்குதலுக்கும் ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லி செய்திகளில் வெளியாகிருக்கு. ஸோ இந்த போர் முடிகிற கண்டிஷன்லேயே இல்லாமல் ஒரு பதட்டமான சூழ்நிலையில தான் இப்போது மத்திய கிழக்கு ஃபுல்லாகவே ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் தான் இருக்குது. ஏன்னா அந்த போர் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் மட்டும் இல்லைங்க, சுற்றியில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால உலகமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். சுற்றியில் இருக்க நாடு மட்டும் பாதிப்பாகலைங்க, உலகமே பொருளாதாரத்தில் ஏகப்பட்ட வீழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கு மத்திய கிழக்கை நம்பியிருக்க நாடுகளை வச்சு. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் இப்போது மத்திய கிழக்கு நாடுகள் இருக்காங்க. நன்றி.